இன்ஷா அல்லாஹ் இப்போது தஹஜ்ஜத் தொழுகையின் நேரத்தை எவ்வாறு சரியாக கணிப்பிடுவது என்று பார்க்கலாம். தஹஜ்ஜத்துடைய நேரம் எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. காரணம், தஹஜ்ஜத்துடைய நேரத்தை மஹ்ரிபுடைய நேரத்தையும் ஃபஜ்ருடைய நேரத்தையும் வைத்துத்தான் கணக்கிட முடியும். மஹ்ரிபும் ஃபஜ்ரும் காலநிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இதனை வைத்துத்தான் நாம் தஹஜ்ஜத் நேரத்தை கணக்கிட முடியும். இப்போது நான் கூறும் ஒரு விடயம் மூலம் மஹ்ரிப் நேரமும் ஃபஜ்ர் நேரமும் எவ்வாறு மாறிக்கொண்டே இருந்தாலும் இலகுவாக கணக்கிட முடியும். இன்னும் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது இரவை 3 பகுதிகளாக பிரித்து 3வது பகுதி இறுதி இரவை தான் நாம் தஹஜ்ஜத் நேரம் என்று கூறுவோம். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3வது இரவை, இந்த 3வது பகுதியை எவ்வாறு இலகுவாக கணக்கிட முடியும் என்பதனை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் மஹ்ரிபுடைய தொழுகை நேரம் 6:30 என வைத்தால், ஃபஜ்ர் தொழுகைக்கான நேரம் 4:30 என வைத்தால், இதில் நடுவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றது என்றால் 10 மணி நேரம் இருக்கின்றது. இதை வைத்துத்தான் நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை கணிப்பிடப் போகின்றோம். இந்த 10 மணி நேரத்தையும், அதாவது 10 மணி நேர இரவை நாம் 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்தால் இவ்வாறான ஒரு விடை வரும். இதனை வைத்து சரியான நேரத்தை கூற முடியாது. ஆகவே இதை நாம் நிமிடங்களுக்கு மாற்றினால், அதாவது அதனை நாம் 60ஆக பெருக்க வேண்டும். அப்போது இவ்வாறான ஒரு விடை கிடைக்கும். இதனை நாம் முழு வடிவமாக 200 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அது 200 மினிட்ஸ். இதனை நாம் மணி நேரத்தில் மாற்றினால் 60 நிமிடங்கள் என்பது 1 மணி நேரம். அதன்படி பார்த்தால் ஆகவே 3 ஹவர் வரும், மீதி 20 நிமிடங்கள். அப்போது விடை 3 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்கள் என்று வரும். இவ்வாறாக நான் இப்போது சொன்ன மஹ்ரிப் மற்றும் ஃபஜ்ருக்கான தஹஜ்ஜத் நேரங்களுக்கு ஃபஜ்ருடைய நேரத்துக்கும் சரியாக 3 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு முன் தஹஜ்ஜத்துடைய நேரம் ஆரம்பித்து விடும்.